ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த செய்தி வேலைக்கு உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். அருமையானவர்களே, மோசேயினுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை எப்படி வெளிப்பட்டது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கிருபை எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். தேவன் மோசேக்கு ஒரு பெரிய ஊழியத்தை கொடுக்கிறார். அது சாதாரண ஊழியம் அல்ல. உலகத்திலேயே இருக்கிற வேலையிலும் ஊழியத்திலும் பிரதானமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது. ஒரு முறை டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்களை பத்திரிகைக்காரர்கள், நீங்கள் ஜனாதிபதிகளை எல்லாம் பிரதிஷ்டை செய்கிறீர்கள், நீங்கள் ஏன் இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியாக வரக்கூடாது என்று கேட்டபோது அதற்கு டாக்டர் பில்லி கிரஹாம் சொன்னதான வார்த்தை, அதைவிட நான் பெரிய வேலை செய்கிறேன் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்கிற அழைப்பு, தேவன் நமக்கு கொடுக்கிற மேன்மை, தேவன் நமக்கு கொடுக்கிற ஊழியத்தினுடைய சாக்கியத்தை நாம் கட்டாயம் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் தேவனுக்காக நாம் வைராக்கியமாக நின்றுதான் ஆக வேண்டும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். மோசேயை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். கடந்த முறை தேவனுடைய வார்த்தையிலே நாம் சொல்லும்போது அவன் மனத்தாழ்ச்சி அடைந்து, மனச்சோர்வடைந்து, ஏமாற்றம் தனக்குள்ளே வந்தபடியினால் சாவை விரும்பினான் என்று நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு மோசேயை வழிநடத்தினது அற்புதமான தேவ கிருபை. அவருடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் அற்புதமான தேவ கிருபை வெளிப்பட்டது. என்னை கவனிங்கள். நான் கடந்த நாட்களிலே சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினபடி 430 ஆண்டுகள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டிருப்பார்கள். அதை தொடர்ந்து கர்த்தருடைய சேனையோடு கூட எகிப்திலிருந்து ஓங்கிய பயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் புறப்படுவார்கள் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினபடியே அந்த நடத்திப்பை, அந்த ஜனங்களை விடுதலை செய்வதற்கு ஒரு ஒப்பற்ற தலைவனாகிய மோசேயை தேவன் அவருடைய வேலைக்காக பயன்படுத்துகிறார். இன்றைக்கு நாம நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய வருமானம், நம்முடைய வேலை, நம்முடைய எதிர்காலம், இவைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார் என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிற ஒரு சத்தத்தினுடைய குரலை நீங்கள் கேட்க வேண்டும். அங்கே ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அது சாதாரணமான அடிமைத்தனம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆடுகளை மேய்க்கிறதும் பயிர் தொழில்களை செய்வதும் தவிர வேற எதுவுமே தெரியாது. ஆனால் யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எகிப்து தேசத்திலே தோன்றினதனுடைய விளைவு அவர்களை கடுமையாக நடத்தினார், மிகவும் கொடுமைப்படுத்தினார். அவர்கள் செய்ய தெரியாத வேலையையும் செய்ய விரும்பாத வேலைகளையும் செய்ய வைத்து அவர்களை வெகுவாக துன்புறுத்தினார்கள். ஆகவேதான் கர்த்தர் என்ன செய்தார்? 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தினுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம், அவர்கள் இடுகிற கூக்குரலின் நிமித்தம் அவர்களுடைய வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே மிகவும் உபத்திரவப்பட்டார்கள். எப்படி? அவர்கள் ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்தை விடுதலை செய்வதற்கு அங்கே இருந்து தேவன் காண்பிக்கிற மலையில் சென்று கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு ஒரு நபர் தேவைப்பட்டார். அதுதான் மோசே. ஆனால் அது ஒரு சாதாரண ஊழியம் அல்ல.
அது ஒரு சாதாரண பணி அல்ல. ஏறக்குறைய 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள்ளே வழி நடத்துவது. அதை தாண்டி 430 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்த அந்த பார்வோனுடைய கையின் கீழே அவர்களை விடுதலை செய்வது என்பது அசாதாரணமான ஒரு விஷயம். அப்போ நம்மால முடியாத காரியத்தை தேவனை கொண்டுதான் சாதிக்க முடியும். ஆகவேதான் தேவன் சொன்னார், மனிதனால் இவைகள் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அவருடைய வேலைக்காக அழைக்கும் போது மோசே சொன்ன அற்பமான காரணம் என்ன தெரியுங்களா? நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். அருமையானவர்களே, இங்கே தேவனுடைய கிருபை மோசேயோடு இருக்க போகிறது. ஆனால் அதே நேரத்தில் எகிப்திற்கு சென்று அந்த எகிப்து தேசத்தினுடைய பார்வோனை வீழ்த்தி அவனுக்கு எதிர்த்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போக விடு என்று சொல்லுகிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. ஏனென்று கேட்டால், அந்த நாட்களில் எகிப்து தேசம் பயங்கரமான ஒரு வல்லரசு நாடாக காணப்பட்டது. மோசேயினுடைய காலத்திலே அந்த தேசம் சாதாரண தேசமாக இருந்திருக்கவில்லை, மாபெரும் வல்லரசு நாடாக இருந்தது. அதே நேரத்தில் எல்லா நாடுகளுக்கும், தன்னை விட கீழாக இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் யுத்தத்தின் மூலமாக, பல்வேறு வரிகளின் மூலமாக பல்வேறு துன்பங்களை கொடுத்து அடிக்கடி அவர்களை பயமுறுத்தி பார்வோனை குறித்ததான அச்சம் அநேக நாடுகளுக்கு பீடித்திருக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். சொல்ல போனால் எகிப்து தேசம் ஒரு தீய நாடாக காணப்பட்டது. ஏனென்று கேட்டால், சாத்தானுக்கு ஒப்பான, அதே நேரத்தில் அதன் தலைவனாக சாத்தானுடைய கிரியைகளை, சாத்தான் விரும்புகிறதை, சாத்தானுடைய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைவனாக அவன் விளங்கினான். இன்னும் சொல்ல போனால், பார்வோன் என்ன எண்ணத்தில் காணப்பட்டான் என்று சொன்னால், அவன் ஒரு தெய்வீக அதிகாரங்களை பெற்றவன். நான் கடவுளுடைய குமாரன், கடவுள் எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததனால் அவர் விரும்புகிறபடி நான் ஆட்சி செய்கிறேன் என்று சொல்லி அவன் தனக்குள்ளே பெருமை கொண்டவனாக காணப்பட்டான். அநேகரை அச்சுறுத்துகிறவனாகவும் காணப்பட்டான். அவனுடைய தலையிலே ஒரு கிரீடம் இருக்கும். அந்த கிரீடத்திலே ஒரு பாம்பு படையெடுத்ததை போல தெரிய வரும். அதனுடைய காரியம் என்னவென்று கேட்டால், இந்த சர்ப்பத்தினுடைய வடிவத்திலே, அந்த கிரீடத்தின் வடிவத்திலே பார்வோனுடைய ஆவியை சாத்தான் இயக்கிக் கொண்டிருந்தான் என்பதுதான் உண்மை. ஆகவே அறியப்பட்ட உலகில் ஒவ்வொரு நாடும் பார்வோனை பற்றினதான பயமும் திகிலும் நடுக்கமும் இருந்து கொண்டே இருந்தது. இந்த சூழ்நிலையிலே தேவன் மோசேயை அவனை எகிப்திற்கு சென்று அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த 30 லட்சம் ஜனங்களை விடுதலை செய்வது என்பது ஒரு சாத்தியமான ஒரு விஷயமாக மோசேக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் மோசே அறிந்திருக்கிறபடி, மோசேயினுடைய சூழ்நிலை என்ன? அவன் லேவி கோத்திரத்திலே பிறந்தவன். 3 மாதத்திற்கு மேல் அவனை ஒளித்து வைக்க முடியவில்லை. அவனை பற்றி நம்ம நிறைய 2ஆம் அதிகாரத்துல எல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஒரு நாணல் பெட்டியை செய்து தன்னுடைய தமக்கையின் மூலமாக ஒரு நதியிலே ஓடவிட்டு அது பார்வோனுடைய கண்களில் படும்படியாக செய்து அந்த பெட்டகத்தை திறந்து பார்க்கிற போது அந்த குழந்தை பார்வோனுடைய குமாரத்தை கண்ட மாத்திரத்திலே ஓவென்று அழ ஆரம்பித்தது. அதை எடுத்து தனக்காக வளர்த்ததை பார்க்கலாம். அதே நேரத்தில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, அந்த மோசே 40 ஆண்டுகள் ஒரு இளவரசனை போல எகிப்து தேசத்திலே வாழ்கிறார். அடுத்த ஒரு 40 ஆண்டுகள் எத்ரோனுடைய ஆடுகளை வனாந்திரத்திலே மேய்க்கிறார். அதை தொடர்ந்து தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது அவனுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை கொடுக்கிறார். அந்த பர்வத தண்டையிலே வருகிற போது ஆண்டவர் அவரிடத்திலே பேசுகிறார். பாருங்கள், 3ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்தை வாசியுங்கள். 3:1. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஹோரேப் மட்டும் வந்தான். அங்கே இருந்து கர்த்தர் மோசேயிடத்திலே பேசுகிறார். அவருடைய தெய்வீக திட்டம் என்ன? இந்த மோசேயை கொண்டு இந்த எகிப்து தேசத்துல அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அதே நேரத்தில் இந்த தேவ பணிக்காக ஆண்டவர் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை வெளிப்படணுமா? ஆண்டவர் பேசும்போது கூர்ந்து கவனியுங்கள். சாமுவேல் தேவனுடைய குரலை அவர் கேட்க, அவருக்கு தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலிலே வரப்போகிற ஒரு நியாய தீர்ப்பை குறித்து பேசினார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய குரலை நீங்களும் நானும் கேட்க முடியும். இங்கே 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார்? நான் எம்மாத்திரம், அதாவது மோசே தன்னுடைய பலவீனத்தையும் தன்னுடைய செயலற்ற நிலைமையையும் ஆண்டவருக்கு தயக்கத்தோடு கூட எடுத்து சொல்லுகிறான். அதே நேரத்தில் அவன் சொன்ன பதில்கள் எல்லாம் தேவனுக்கு சற்று நேரத்துல கோபம் வருகிறதை போல இருந்தது. நம்மை ஒருவேளை நிரபராதியாக அல்லது நியாயவாதியாக அல்லது எனக்கு இது முடியாது, இது நடக்காது, இது சாத்தியம் இல்லை, நீங்க இப்படியெல்லாம் என்னை பயன்படுத்த முடியாது, என்ன சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது, இதை பத்தியெல்லாம் நீங்க ஒரி பண்ணவே பண்ணாதீங்க. அதற்கு தான் தேவ கிருபை. உங்க வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு தேவனுடைய கிருபை தேவை. ஆண்டவருடைய வேலைக்காக செல்வதற்கு தேவனுடைய கிருபை தேவைப்படுகிறது. 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். பாருங்க, ஆண்டவர் மோசேயை பயன்படுத்துகிறார். அவன் தேவை என்பதை தேவன் விரும்புகிறார். அதே நேரத்தில் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க, 25 இருந்து 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் போய் எதை சொல்வது? என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் ஒரு அற்பமான மனிதன். அதே நேரத்தில் நீர் விரும்புகிறதை போல எனக்கு பெரிய சகாப்தமோ பெரிய பலமோ பெரிய ஞானமோ அறிவோ திறமையோ இல்லை. ஆனால் அவன் நல்ல ஒரு ஞானவான், சிறந்த போர் வீரன், ஒரு இளவரசனாக வர வேண்டியவன். தேவனுக்கும்பாக அவ்வளவு பெரிய வேலையை செய்வதற்கு தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கலாம். நம்மளை தாழ்த்துகிறது நல்லது, ஆனால் மிதமிஞ்சிய தாழ்மை ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறதை போல காணப்படும். நாம சொல்லுவோம் இல்லையா, நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி, நான் ஒரு ஏழை, நான் ஒரு பரதேசி, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம அப்படியே தான் இருப்போம். தாழ்மையா இருக்கிறது நல்லது. மோசே மிகவும் தாழ்மையாக இருக்கிறார், ரொம்பவுமே தாழ்மையாக இருக்கிறார். ஆண்டவர் பேசுறாரு பாருங்க, நான் உன்னோடு கூட இருப்பேன். இயேசு தேவன் நமக்கு சொல்ற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன். சீஷர்களை பார்த்து சொன்னார். இன்றைக்கு நமக்கும் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இவைகளை எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிரு. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். புத்திமானாய் நடந்து கொள்வாய். இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் 9ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் போகிற வருகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தைரியமா முன்னேறி செல்லணும்.
எதை குறித்தும் நாம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்தும் நீங்களும் நானும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை நடத்துகிறது கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபையை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த கிருபை ஒண்ணு இருந்தா போதுங்க, எவ்வளவு பெரிய சாதனையையும் ஆண்டவரை கொண்டு நாம் சாதித்து விட முடியும். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நாம எவ்வளவு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தாலும் நாம நம்புறதே கிடையாது. நாம ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறதே கிடையாது. கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்கிறார். என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே மோசேக்கு என்ன பதில்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இரண்டாவது மோசே என்ன சொல்லுகிறார்? 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு போய் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? இது ஒரு கேள்வியா? மோசேயா லேவி கோத்திரத்திலே பிறந்தவன். ஆண்டவரை பற்றினதான வெளிப்பாடு அவனுக்கு தெரியாதா? நியாய பிரமாணத்தை பற்றினதான காரியங்கள் அவனுக்கு தெரியாதா? தலைமுறை தோறும் கர்த்தர் அவர் இருந்தவராக இருக்கிறார் என்று மோசேக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் கூட பாருங்க, அவன் சந்தேகிக்கிறதை பார்க்கலாம். நீங்களும் நானும் தேவனுடைய விஷயத்துல சந்தேகத்தை வைக்கவே கூடாது. நாம் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் அவரிடத்திலே கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஆண்டவர் அவருடைய நாமம் என்ன என்று மோசே கேட்கிற போது 14ஆம் வசனத்திலே அவருக்கு பதில் சொல்லுகிறதை பார்க்கலாம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார். இதே வார்த்தை தான் உங்களுக்கும் பொருந்தும். அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் வம்ச வரலாறு இல்லாதவர். அவரே துவக்கம், அவரே முடிவு, அவரே அனாதி தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் காரணங்களை சொல்லாமல் இருக்கிறவராக இருக்கிறவர் நம்மை அழைக்கிறார். இருக்கிறவராக இருக்கிறவர் நம்மை பலப்படுத்துகிறார். இருக்கிறவராக இருக்கிறவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவரால் பார்த்து கொள்ள முடியும். நீங்க ஒருவேளை சரீர சுகத்திலே இருக்கலாம். நீங்க மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். 8:13. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடி என்றார். அதாவது அவருடைய வேலைக்காரன் சுகவீனமாய் படுத்துக் கொண்டிருக்கிறார். அப்போ ஆட்களுக்கு சொல்லி அனுப்புறான், ஆண்டவரே, எனக்கு கீழ்ப்பட்ட சேவகர்கள் இருந்தும் நான் உம்மிடத்திற்கு வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. நீர் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் பிழைப்பான். அவர் ஆண்டவர் அவனை பார்த்து மெச்சிக் கொள்கிறார். பாருங்க, இப்படிப்பட்ட விசுவாசம் இஸ்ரவேலருக்குள்ளும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். ஆபிரகாமுக்கு தேவன் கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க அவர் போதுமானவராக இருக்கிற போது அவருடைய நாமம் என்ன? இதை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இது ஒரு பரம நாமம், பரம ரகசியமான ஒரு நாமம். இது உலகத்தாருக்கு ஒருவேளை தெரிய வராது. இந்த நாமத்தை பற்றின மேன்மை அவளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை பணிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை அழைக்கிறவர், நம்மை அனுப்புகிறவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. ஆனா இதுலயும் மோசேக்கு தயக்கம்.
4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று இந்த வசனத்துல 3 காரியங்களை சொல்றாரு பாருங்க. நீர் உம்முடைய நாமத்தை இருக்கிறவராக இருக்கிறவர் என்னை அனுப்புகிறார் என்று சொன்னாலும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்பவுமே முரட்டாட்டம் பிடிச்சவங்க. அவங்க சாதாரணமானவங்க கிடையாது. அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள். இந்த சமுதாயம் நம்மளை நம்பாது. ஆனா நம்ம கிட்ட ஏதோ ஒரு வல்லம் இருக்கு, நம்ம கிட்ட ஏதோ ஒரு அதிகாரம் இருக்கு. பார்வோனுக்கு சாத்தான் அந்த ஒரு தீய நாட்டை ஆளுகை செய்வதற்கு அதிகாரம் கொடுப்பார் என்று சொன்னார். நம்முடைய தேவன் அதைவிட பெரிய அதிகாரத்தை பரிசுத்தவான்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பெரிய தேவன். இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறபடினால் இவன் சொல்லுகிறார், அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம விசுவாசிக்கும் போது நம்மை பரியாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம், நாம் சோர்ந்து போகும்போது நம்மை ஏளனமாய் பார்க்கிற ஒரு கூட்டம், நமக்கு துன்பங்கள் வருகிற போது கர்த்தர் அவனை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிறதான கூட்டம் இந்த உலகத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. 3ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போமா? கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் உங்கள் சத்துருக்கள் எவ்வளவு பெருகி இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகராய் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு அரணாக, துணையாக, பலமாக, கேடகமாக, கோட்டையாக இருக்கிறார். வாசிக்க கேட்போமா? தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் தேவன் இவனை விடுதலை செய்ய மாட்டார், தேவன் இவனை ஆசீர்வதிக்க மாட்டார், தேவன் இவனை ரட்சிக்க மாட்டார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருந்தார்கள். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். தேவனிடத்தில் இவனுக்கு பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, தேவன் இவனை நடத்தவில்லை, ஆசீர்வதிக்கவில்லை, இது அவனுக்கு சம்பவித்தது நல்லது, தேவனிடத்தில் இவனுக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் உங்களையும் கூட அநேகர் சோர்வடைய செய்திருக்காங்க இல்லையா? கலங்காதீங்க, திகையாதீங்க, பயப்படாதீங்க. 3ஆம் வசனம் சொல்கிறது, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், என் மகிமை. கேடகம் அவர் நம்மை பாதுகாக்கிறவர், மகிமை நம்மை கர்த்தர் ஆவிக்குரிய விதத்துல நம்மை அலங்கரிப்பவர், அதே நேரத்துல தலையை உயர்த்துகிறவர் என்று சொன்னால் நாம இருக்கிற இடத்துல நம்மை ஒரு தலைவனாக, நம்மை ஒரு பிரதானமானவனாக அநேகர் ஆச்சரியப்படக்கூடிய அளவிலே நம்மை பிரதானமானவனாக மாற்றப் போகிறார். ஆகவே தேவன் சொல்லுகிறதற்கு மறுப்பு சொல்லாம கீழ்ப்படிதலோடு கூட அதை ஏற்றுக்கொள்வோமா? 2ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா, மோசேக்கு அசாதாரணமான வல்லமைகள், அசாதாரணமான அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிறது. இவன் நம்பல, தனக்கு தேவன் வல்லமை கொடுக்கிறார், தனக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார், அற்புதங்கள் அடையாளங்களை செய்யக்கூடிய தேவனுடைய கோல் அவனிடத்தில் இருக்கிறது என்பதை மறந்து போய் பல விதங்களிலே அவரை சோதனைக்குள்ளாக்குகிறார். அங்கே நம்ம பார்த்தோம்னு சொன்னா 6ஆம் 7ஆம் வசனத்துல அவனுடைய கை குஷ்டரோகமாக மாறுகிறது. அதுக்கப்புறம் அந்த மடியிலிருந்து எடுத்த போது மறுக்கை போலாயிற்று. அடுத்தது பாருங்க, அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள் சொல்லிட்டு 4வது ஒரு சாக்கு போக்கிலே, நான் வாக்கு வல்லவன் அல்ல, எனக்கு பேச முடியாது, எனக்கு சரியா செயல்பட தெரியாது, அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு எனக்கு புரியாது, இதற்கு முன்னாவது தேவனின் உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் எப்படி இருக்கிறேன், திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனாக இருக்கிறேன். எவ்வளவு காரணங்களை தான் சொல்வீங்க, எவ்வளவு காரணங்களை தான் நம்ம தேவனுக்கு முன்பாக வைத்திருப்போம். ஆண்டவரை
நாம பல விதங்களிலே ஏமாற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னால் ஜெபிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னால் எழுந்து தேவனுக்காக செயல்பட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். இது சாத்தானுடைய தந்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுதே உன் சோர்வை விட்டு, உன் காரணங்களை விட்டு, உன்னுடைய அற்ப சொற்ப விஷயங்களை விட்டு வெளியே வந்தால் கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். இதற்கு மேல உன்னால ஜெபிக்க முடியலன்னு நீ சொல்ல மாட்டேன். கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். உன் உதடுகளை தொடுகிறார். உன்னுடைய இருதயத்தை தொடுகிறார். கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ ஆரம்ப காலத்திலே கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்தது போல நீ மறுபடியும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நீ அற்பமான காரியங்களை தேவனிடத்திலே சொல்ல வேண்டாம். எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் வைத்திருக்கிறார். தேவனை விட நாம காரணங்களை சொல்லி பதில சொல்லி கொண்டிருந்தால் எப்படி நாம் தேவனுக்காக தேவனுடைய கிருபையிலே வளர்வது, தேவனுடைய பலத்திலே எப்படி வளர்வது, தேவனுடைய ஊழியத்தை எப்படி செய்வது? 5 காரணங்களை சொல்றான். நான் எம்மாத்திரம், அவருடைய நாமம் என்ன, அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், நான் வாக்கு வல்லவன் அல்ல, ஆண்டவரே நீர் அனுப்ப சுத்தமாயிருக்கிற வேற யாரையாகிலும் ஒருவனை அனுப்பும் என்று சொல்லும்போது கர்த்தர் அவன் மேல் கோபம் கொண்டவராகி சகோதரனாகிய ஆரோனை அவனுக்கு உதவிக்கு அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவே, அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவனுடைய இருதயம் மகிழும். 15ஆம் வசனத்திலே நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான். இவ்விதமாய் நீ அவனுக்கு வாயாக இருப்பாய். நீ அவன் உனக்கு வாயாக இருப்பான். நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். நீ இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்று சொன்னார். 5 காரியங்களுக்கு பிறகு கர்த்தர் கோபம் அடைஞ்ச பிறகுதான் அவன் அந்த ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். அருமையானவர்களே, இவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை அசாதாரணமாக வெளிப்பட்டது. அது எதற்கென்று கேட்டால் அவனுடைய வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கும் தேவனுடைய கிருபை தேவைப்பட்டது. இந்த அசாதாரணமான உலகத்திலே வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் நாம் வாழ்கிறதற்கே தேவனுடைய கிருபை தேவைப்படுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஊழியக்காரர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஊழியத்தை செய்வதற்கும் தேவனுடைய கிருபை தேவைப்படுகிறது. சொந்த முயற்சியில, சொந்த ஞானத்தில எதுவுமே நடப்பதில்லை. நான் இப்படி பல முறை நான் முயற்சித்து பார்த்திருக்கிறேன். கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, மோசேயினுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை வெளிப்பட்டது. அது ஊழியத்திற்கும் பேருதவியாக இருந்தது. ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வழிநடத்துகிறதுல தேவனுடைய கிருபை இல்லாம மிகவும் சோர்ந்து போகிறோம். இன்றைக்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எந்தெந்த வாழ்க்கையின் பகுதி, ஒவ்வொரு பகுதிக்கும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ, என்னென்ன நன்மைகள் வேண்டுமோ, என்னென்ன கிருபை மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமோ அவைகள் அனைத்தையும் எங்களுக்கு தாரும். நாங்கள் உங்களுடைய அழைப்புக்கும் கீழ்ப்படிந்து சாக்கு போக்குகள் சொல்லாம உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் புறப்பட்டு போகிறவர்களாக எங்களை மாற்றும், வழி நடத்தும். தேவ கிருபையினாலே மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு சாட்சியாக சொல்லுங்கள். அலைபேசியில சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல சொல்லுங்க, கடிதம் மூலமாக சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வெளியே வர நீங்கள் மறவாமல் ஜெபியுங்கள். ஒரு நாளைக்கு உங்கள் குடும்பத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வரலாம். மேலும் ஒருவேளை உங்களுக்கு கூகுள் பே, போன் பே எங்களுக்கு சரியாக அனுப்ப முடியல, தெரியலன்னு சொன்னா அலைபேசியில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதை புரிய வைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்க போன் பே, கூகுள் பே, அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக இந்த ஊழியத்தை தாங்க முடியும். அநேகர் இதன் மூலமாக பயன்பெற்று வருகிறார்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளையும் பிறருக்கு சாட்சியாக சொல்ல இந்த ஆசீர்வாதமான நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லுகிற சாட்சியை இந்த தொலைக்காட்சியில ஒளிபரப்ப கர்த்தர் உதவி செய்வார். God bless you. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் தீராத வியாதியா, கடன் தொல்லையா, தோல்வி நிறைந்த வாழ்க்கையா, தீய வல்லமைகளின் போராட்டமா?
இவை அனைத்திலிருந்தும் மெய்யான விடுதலை பெற ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஊட்டி நியூ லைஃப் சர்ச் 2B திரேசா வியூ ஃபிங்கர் போஸ்ட் ஊட்டி. செல் 9443017645 9361240636. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் மேலும் பலருக்கு கிடைக்க உங்கள் ஊக்கமான ஜெபங்களினாலும் காணிக்கைகளினாலும் நன்கொடைகளினாலும் தாங்குங்கள். உங்கள் காணிக்கைகளை போன்பே ஜிபே மூலம் செலுத்த வசதிகள் உண்டு. போன் நம்பர் 9443017645. எங்களுடைய அக்கவுண்ட் விவரங்கள்: பாஸ்டர் சூரி ஸ்டீஃபன், கனரா பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 6222200137, IFSC கோட் CNRB 0016238, ஊட்டி மேரிஸ் ஹில் பிரான்ச். தொடர்புக்கு 9443017645.